ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை திமுக ஆட்சியில் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கைதானோர் திருமண மண்டபத்தில் சமையலறையில் அடைத்து வைக்கப்பட்டதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அவர்களை திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெருகியுள்ள வன்முறை கலாச்சாரத்தை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டது எனவும் அவர் விமர்சித்தார். இன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல, கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள், மாணவ சமுதாயமே இன்றைக்கு திமுக ஆட்சி மீது மிக கடும் கோபத்தில் இருக்கிறது. மக்கள் இன்னைக்கு பாதுகாப்பா வாழத்தான் விரும்புறாங்க. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம், அதனால் வன்முறைகள் கலாச்சாரம் பெருகிட்டு இருக்கு. என்ன செய்யணும் என்பதை போதை அடிப்ப அந்த மாணவருக்கு அந்த வாலிபர்களுக்கு தெரிவதில்லை. ஆக தடுக்க தவறிவிட்டது அரசு.